துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராசிரமம் வரும். வெள்ளிக்கிழமை காலையில் சந்திராசிரமம் முடியும். அதாவது இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:13 வீட்டை விட்டு கிளம்பி ஆபீஸ் கிளம்பும்போதே புதன்கிழமை சந்திராசிரமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம், வெள்ளிக்கிழமை காலையில் 11:45 முடியுது. அப்போ 5/3/2025 புதன்கிழமை காலை 8:13 7/3 வெள்ளிக்கிழமை காலை 11:45 வரைக்குமே 2.25 நாள் முழுக்க சந்திராசிரமம். ஆக என்ன நடக்குது? வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் கவனமா இருங்க, காசு விஷயத்துல கவனமா இருங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், சந்திரன் குருவோட தான் சேர்றார். குருவோட சேரும்போது பெரிய சந்திராசிரமமாக அது இருக்காது, சுப சந்திராசிரமமாகத்தான் இருக்கும். காசு பணம் விஷயங்கள்ல பெரிய உண்மையில வரவுகள்லாம் கூட வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வரும். சுப சந்திராசிரமத்தில் நல்லதுதான் நடக்கும். ஆனா ஒன்னே ஒன்று, மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எடுக்க தேவையில்லாத நாள்னே கண்டிப்பா சொல்லுவேன். என்ன முக்கியமா ஒன்று, அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள், இவரை சண்டை போடுறது, அவரை சண்டை போடுறது, அங்கே போய் சண்டை போடுறது, அதை விட முக்கியமா இவரை வேண்டாம்னு சொல்லாமா, இவரை இதுன்னு சொல்லாமா, அல்லது ஏதேனும் பிரேக்கப் பண்ணிக்கலாமா, அல்லது வேலையை விட்டுறலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி வாழ்க்கை, வேலை, தொழில் போன்றவைகளை புரட்டி போடக்கூடிய முக்கியமான முடிவுகளை இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் எடுக்காமல் அதற்கு முன் 2 நாட்கள், அதற்கு பின் 2 நாட்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக எடுக்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றது அடிக்கடி சொல்றேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராதுங்க. ராசியில 6ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். 6ஆம் இடத்திலேயே புதன் இருந்தா கூட நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மட்டும் தான் அப்பா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பார். என்னன்னா அப்பா கிட்ட கொஞ்சம், அப்பா ஏதாவது நம்மளை கொஞ்சம் திட்டுறது, நம்ம என்னன்னு பதிலுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏதுன்ற மாதிரி, அந்த மாதிரியான தகப்பன் மகன் மகள் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது இந்த வாரத்தில். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் தபால்னு கொஞ்சம் பேசிடக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, மற்றபடி நன்றாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.